கர்த்தர் நல்லவர். இந்த இரவு வேளையில் ஜெபிக்காமல் படுத்துறாதீங்க. புதிய அரசாங்கம், தமிழக வெற்றி கழகம் என்று ஆரம்பிக்கப்பட்ட புதிய அந்த கட்சியின் அடையாளம் இன்றைக்கு தமிழகத்தை ஆளப்போகிற சூழலுக்கு வந்திருக்கிறது. இதை நம்ம சப்போர்ட் பண்ணுறோமா சப்போர்ட் பண்ணலையான்றது ரெண்டாவது பட்சம், அந்த பக்கம் நான் வரல. ஆனால் மே 10 அன்னைக்கு அவங்க பதவி இருக்கிறாங்க தமிழக முதல்வராக. தாவேக தலைவர் விஜய் இன்னைக்கு நமக்கு தலைவராக அவர் வரப்போகிறார். முடிஞ்சு போச்சு, வாக்களித்தாச்சு. ஆனால் அவருக்காக ஜெபிப்பது நம்முடைய கடமை. ஆமென். அப்போ 5 காரியத்துக்காக ஜெபம் பண்ணிட்டு இந்த இரவு படுங்க. நிச்சயமாக 5 ஆண்டுகள் எந்த விதமான தடையும் இல்லாமல் தேவராஜ்யம் கட்டப்படணும், மக்கள் பாதுகாக்கப்படணும். அதை மையப்படுத்தி ஒரு 5 ஜெப குறிப்புகள் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக. ஒன்று, ஆட்சி தேவனுடைய ஞானத்தினால் நடத்தப்படணும். புதிய அரசு, அதாவது மனித ஞானத்தினால் அல்ல, தேவனுடைய ஞானத்தினால நீதினால வழி நடத்தப்பட வேணும்னு சொல்லி நல்ல ஜெபம் பண்ணிட்டு படுங்க. ரெண்டாவது, சுவிசேஷ பணிகளுக்கு எந்த தடையும் வராதபடி தமிழகத்தில் தேவனுடைய வார்த்தையை சுதந்திரமாக பிரசங்கிக்கவும், சபைகளுக்கும் ஊழியங்களுக்கும் எந்த தடையும் வந்துடக்கூடாதுன்னு கொஞ்ச நேரம் நல்ல ஜெபம் பண்ணிட்டு படுங்க. மூன்றாவது, மதவாத மற்றும் தீய சக்திகள் பலவீனப்படுத்தப்படணும். அந்த மக்களை பிரிக்கிற அந்த சக்திகள் எல்லாம் எல்லாவற்றிலும் தூக்கி எறியப்படணும். அந்த எண்ணங்கள், அந்த அவங்களுக்கு எதிராக நமக்கு எதிராக செயல்படுகிற அந்த திட்டங்கள்லாம் முறிக்கப்படணும்னு சொல்லி நல்லா ஜெபம் படுங்க. நான்காவது, ஏழை மக்களினுடைய வாழ்க்கை உயர்த்தப்படணும், வறுமைகள் மாறணும், வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கணும், கல்வி, மருத்துவம், அடிப்படை வசதிகள் எல்லா மக்களுக்கும் சென்றடையணும்னு சொல்லி நல்லா ஜெபம் படுங்க. ஐந்தாவது, தமிழ்நாடு சமாதானத்துலேயும் செழிப்புலையும் நிறைந்த மாநிலமாக இருக்கணுங்க. அதுக்காக நல்லா ஜெபம் பண்ணுங்க. அதாவது தொழில் வளர்ச்சி, முதலீடு, விவசாய முன்னேற்றம், இளைஞர்களுடைய எதிர்காலம் அனைத்திலும் தமிழ்நாடு முதன்மையாக அடையாளப்படுத்தப்படணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அதுக்கு மையமாக உபாகம் 28:3, இது ஒரு மகிமையான ஒரு வார்த்தை. ஆண்டவர் தலையாக வைத்து அடையாளப்படுத்தி தமிழகம் முழுவதும் இருக்கிற அந்த காரியங்கள் தடையில்லாமல் நடப்பதற்கு தேவ மகிமை வெளிப்படணும். தயவுசெய்து இந்த 5 காரியத்துக்காக நல்லா ஜெபிச்சுட்டு படுங்க. ஒரு பெரிய மாற்றமும் முன்னேற்றமும் எல்லாவற்றிலும் நம்ம பார்க்கலாம். ஏன்னா யார் வந்தாலும் ஜெபத்தினால மாற்ற முடியும், சகலவற்றையும் முறியடிக்க முடியுன்ற நம்பிக்கை நமக்குள்ள இருக்கிற வரைக்கும் எதை பற்றி நம்ம கவலைப்பட வேணாம். தொடர்ந்து ஜெபிக்கலாம். களத்திலும் ஜெபத்திலும் ஜெபம் டிவி என்னைக்கும் அவங்க கூட இருக்கும். ஆமென்.